கிறிஸ்துவில் அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாள் நம்முடைய தேசத்திற்கு மகிழ்ச்சியை தந்த ஒரு நாள். இன்றைக்கும் 75வது சுதந்திர தினம் என்கிற பெயரிலே இன்றைக்கு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற இந்த இனிய நாளிலே மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக எமது நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது தேசத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் விடுதலை பெற்றவர்களாக, சுதந்திரமுடையவர்களாக வாழ அழைக்கப்பட்ட ஒரு நாள். வேதத்திலே பார்க்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். இன்னும் பார்க்கிற போது சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த நாளை நாம் மகிழ்ச்சியான நாளாக மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு நாளாக நாம் தொடங்குவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் முதலாக நம்முடைய இந்த சுதந்திர தினம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த சுதந்திர தினத்தை நாம் சுதந்திரத்தை பெற்றோம். நீங்கள் சார் சொன்னது போல் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை, அடிமை வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை, அந்நிய நாடாகிய அது இங்கிலாந்து அதனுடைய ஆட்சியிலிருந்து நாம் விடுதலை பெற்று சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கென்று தனி சட்டங்கள், நமக்கென்று தனி குடி உரிமைகள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரமாக பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். முதலாவது சொன்னது போல் இந்த 75வது வருடம், 75வது சுதந்திர தினம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர தினம். நம்முடைய சட்டசபையில் நள்ளிரவில் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள். ரெண்டாவது, ஒரு நினைவு தூண் நேப்பியார் பாலம், சென்னை நேப்பியார் பாலம் அருகே 55 அடி உயரம் உள்ள ஒரு நினைவு தூண், சுதந்திர நினைவு தூண் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இருப்பதால் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆனால் பொதுமக்கள் இந்த சுதந்திர தினத்தை விழாவிற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த சுதந்திரத்தை நாம் முறையாக அனுபவிக்க வேண்டும். பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். சுதந்திரத்தை பெற்றது பெருசு இல்லை, அதை பாதுகாக்க வேண்டும். சுதந்திரம் கிடைத்த உடனே அதை நம்ம அதை சரியா பாதுகாக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இந்த காலத்துல. மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண் நள்ளிரவில் தனியா வெளியே போகக்கூடிய நகைகளோட என்ன இல்லை, நகை இல்லாட்டாலுமே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையே, அவ்வளோ சொல்றேன். அதனால அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொன்னார். இதே போல இன்றைக்கு அந்த அளவுக்கு ஒருவேளை இன்றைக்கு காவல்துறை சிறப்பான செயலிகளெல்லாம் ஏற்படுத்தி பெண்களுக்காக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆமாம், என்ன எல்லா வகையிலையுமே அரசாங்கமோ அல்லது காவல்துறையினரோ பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு எவ்வளவோ சலுகைகளெல்லாம் கொடுத்தும் பாதுகாக்கிறாங்க. ஆனா நிறைய குற்றங்கள் குறைந்திருக்கு. நிறைய குற்றங்கள் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்றைக்கு இந்த சுதந்திர இந்தியாவில் இப்போ இந்த நம்முடைய இதுல நிறைய குறைச்சிருக்காங்க. தண்டனைகள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க எப்படியும் கொஞ்சம் பயம் வரத்தானே செய்யும். இப்போ கூட நீங்க பாத்தீங்களா, அந்த போக்சோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால அதுல இப்போ நிறைய பேர் டெய்லி தினமும் நம்ம செய்தித்தாளில் வாசித்துதான் இருக்கோம், போக்சோ சட்டத்தின் கீழ் கைது அப்படின்னு. அப்படிங்கும்போது அதை பார்த்து செய்திகளை பார்த்து மக்கள் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஒரு நல்லா தெரிந்திருக்கிறாங்க. ஓரளவு குற்றங்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. அதனால இந்த சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணும். அவ்வளோதான். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, மகிழ்ச்சியான நாளுக்காக நம்முடைய சமூகத்திலே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த விடுதலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த சுதந்திரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்களுடைய தேசம் அடிமைப்பட்டு கிடந்த இந்த தேசத்துக்கு ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற
அநேக தலைவர்கள் இந்த நாட்டிலே பாடுபட்டதை நாங்கள் வரலாற்றிலே வாசிக்கிறோம். ஆமாம். ஆண்டவர் அந்த வரலாற்று பின்னணிக்காக இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த இதற்கென்று பாடுபட்ட அத்தனை தியாகிகளையும் ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் நேசிக்கிறோம், அவர்களை அன்பு கூறுகிறோம், அவர்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் இங்கே சுதந்திரத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதற்கு தேவையான நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுதந்திர இந்தியாவிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, விடுதலையோடு வாழ்வதற்கு, சுதந்திரமாகவே வாழ்வதற்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஒரு சுதந்திரம் கேள்விக்குறியாக போகக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை தந்து, ஒரு விடுதலையான ஆவியை தந்து இந்த நாட்களில் நீர் எங்களை வாழ வைத்திருக்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த நிலையில் நாங்கள் வாழ்ந்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய இப்போ ஒலிம்பிக், கடந்த ஒலிம்பிக்கில் டோக்கியோவில் இந்த ஒலிம்பிக் நடந்தது. இதில் நம்முடைய இந்தியாவின் சார்பாக ஏறத்தாழ 126 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் 7 பதக்கங்களோடு நம்முடைய வீரர்கள் திரும்பி இருக்கிறார்கள். ஒலிம்பிக்கில் அதிக பதக்கம் வாங்கினது இந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் தான் வாங்குறதுக்காக சொல்லியிருக்காங்க. 7 பதக்கமே அதிகம்தான். அதில் வந்து முதல் தங்கப்பதக்கம் ஒருவர் பெற்றிருக்கிறார். அவருடைய பேர் நீரஜ் சோப்ரா. அவர் வந்து ஈட்டி எறிதல் போட்டியில் ஒரு தங்கப்பதக்கத்தை வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தால மீராபாய் சானு, ரவிக்குமார் தஹியா இவங்க வந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றிருக்கிறார்கள். சரி. அதுபோல் குத்துச்சண்டையில் லோலினா பேர்கோஹேன், பேட்மிண்டனில் சிந்து, மல்யுத்தத்தில் பஜ்ரங் புனியா, ஹாக்கியில் ஆடவர் அணியினர் வெண்கல பதக்கம் பெற்றிருக்கிறார்கள். அப்போ 4 வெண்கல பதக்கங்கள், 2 வெள்ளி பதக்கங்கள், 1 தங்கப்பதக்கம் ஆகியவற்றுடன் வீரர்கள் வந்து நம்முடைய நாடுக்கு திரும்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வரவேற்பு, உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த நீரஜ் சோப்ரா வந்து ஏறத்தாழ ஒலிம்பிக் ஆரம்பத்திலேருந்து இந்த தடகள போட்டி அல்லது இந்த அத்லட்டிக்கில் தங்கம் வாங்கினதே சரித்திரமே கிடையாது. அந்த முதல் தங்கப்பதக்கம் அவர் தான் வாங்கியிருக்கிறார், நீரஜ் சோப்ரா. அதனால் அவரை இந்த நாளில் நம்முடைய மகிமை தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நிறைய இடங்களில் அவர் நிறைய கிராமங்களில், நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய கிராமங்களில் அவருடைய படத்தை வச்சு ரொம்ப மரியாதை செலுத்தினதை பார்த்தோம், செய்தித்தாளில் பார்த்தோம். சரி. அதனால் நீரஜ் சோப்ரா ஒரு தங்கப்பதக்கத்தை வெற்றி நம்முடைய நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்துக்கிறாரு. அதுபோல் மற்ற வீராங்கனைகளும் வீரர்களும் நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்த்துக்கிறார்கள். அதனால் நாம் அவர்களை வாழ்த்துவோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட விளையாட்டுகளில் நம்முடைய நாட்டில் உள்ள பிள்ளைகள் முன்னேறி இன்னும் பல பதக்கங்களை பெறுவதற்கு நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் அநேக விளையாட்டு வீரர்கள் வரணும். விளையாட்டை வந்து நம்முடைய இன்னும் அந்த விளையாட்டு பிரிவில் நம்முடைய தேசம் இன்னும் அநேக வீரர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வேகமாக எடுத்து ஒரு அடுத்த ஒலிம்பிக்லையாவது நிறைய பதக்கங்களை பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதித்து தரணும். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒலிம்பிக் போட்டி நடக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தடவை நமக்கு இவ்வளவு சான்ஸ் அதிகமாக, ஒரு வேளை 7 வெள்ளி பதக்கங்கள் கிடைச்சிருக்குன்னா அது சந்தோஷமான ஒரு காரியம். அதே நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, இதை நீங்கள் பள்ளிக்கூடத்திலேயே வளர்க்கணும், ஊக்கப்படுத்தணும். நான் பள்ளிக்கூடத்தில் பிடி பீரியடுன்னு ஒன்று உண்டு. ஆமாம். அதை மற்ற டீச்சர்ஸ் வந்து வாங்கிடுறதாக சில இடங்களில் புகார் வந்திருக்கு. என்ன இங்கிலீஷ் சார் வந்து, சார் உங்கள் பீரியடை எனக்கு தாங்க, அல்லது தமிழ் டீச்சர் வந்து கேட்குறாங்க, அல்லது மேத்ஸ் சப்ஜெக்ட் வந்து என்ன பிள்ளைகள் இப்போ சிலபஸ் முடிக்க முடியல. பிள்ளைகளை வந்து படிப்பில் முன்னேற்றம்னு ஒரு அக்கறை இருக்குது. ஆமாம். ஆனால் விளையாட்டில் வந்து அதுக்காக தான் 2 பீரியடு அலாட் பண்ணுறோம். வீக்குக்கு ஒரு வாரத்துக்கு 2 பீரியடு கொடுக்குறோம்னா அதை போய் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் கிரவுண்டில் போய் நின்னா அதுக்கு விளையாட்டு ஆர்வம் வரும். அது கிரவுண்டில் ஓடுறது, விளையாடுறது, அந்த சின்ன வயசுலேயே அதை. இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லா துறையிலையும் முன்னணியில் நிற்கிறாங்க. வாலண்டியராகவே நிறைய கிராமங்களில் நாம் பார்க்கும்போது, ஒருவேளை இந்த கிரிக்கெட்டு தான் என்றாலும் அதுவும் ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதை போல் எத்தனையோ ஓட்டப்பந்தயங்கள்லையும் பிள்ளைகள் உற்சாகமாக தான் இருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்துக்கும் அந்த பெருமை கிடைக்கும் என்று நம்புகிற அளவுக்கு அந்த மீராபாய் சானு அவன் வந்து ஒரு சின்ன கிராமம் தான். ஆமாம் ஆமாம். அந்த கிராமத்தில் இருந்து தன்னுடைய விளையாட்டு பயிற்சிக்காக
தினந்தோறும் 30 கிலோமீட்டர் தூரம். பாருங்க. வசதி கிடையாது, ஆனா லாரி இருக்குல்ல, லாரி வருமா ஜாமங்களை ஏற்றிட்டு அந்த ரோட்ல, அதுல ஏறி தான் அப்போ அந்த பெண்ணு போவோம். அவள் பயிற்சி எடுத்துருக்கிறா, ரொம்ப கடின பயிற்சி எடுத்து இப்போ வெள்ளி பதக்கம் வாங்கியாச்சு மீராபாய் பானு. அந்த மீராபாய் பானு செய்த ஒரு இதுன்னா செய்தித்தாளில் போட்டிருந்தாங்க. தன்னுடைய அவன் வந்து இப்போ அந்த பல வருடங்களாக ஏறத்தாழ 5-6 வருஷமா அந்த ட்ரைனிங் எடுத்துருக்கிறா. அதுல அவளுக்கு உதவின லாரி டிரைவர்கள் ஏறத்தாழ 150 பேர். அந்த 150 லாரி டிரைவர்களும் வீட்டுக்கு வரவழைச்சி, அவங்க குடும்பத்தை வரவழைச்சி, அவங்களுக்கு எல்லாருக்கும் விருந்து உபசரணை பண்ணி தன்னுடைய வெற்றியை வந்து கொண்டாடி. ஒரு கஷ்டப்பட்ட பேக்ரவுண்டில் உள்ள ஒரு பிள்ளை மீராபாய் பானு. என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், வேதாகமா சொல்றபடி என்னோடு கூட நீங்களும் சந்தோஷப்படுங்கள். நான் பெற்ற இன்பம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய, ஏன்னா அது அகில உலக அளவில் இல்லை, இந்திய தேசிய அளவில் இல்லை, அகில உலக அளவில் ஒரு பாராட்டுன்னா அது ஒரு சாதாரண வெண்கல பதக்கமாக இருந்தாலும் அது பதக்கம் தான், மெடல் தானே. அதனால நம்ம நிச்சயமா இப்படிப்பட்ட சந்தோஷமான காரியங்களை நினைத்து சந்தோஷப்படுவோம். இன்னும் நம்முடைய பிள்ளைகள் எல்லா துறையிலும் வளர நாம ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி பவுலடிகளாருடைய ஆலோசனையை ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஒரு பாக்கியத்தை தந்தீர். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நடந்த ஒலிம்பிக் போட்டியிலே எங்களுடைய இந்திய தேசத்தை சார்ந்த அன்பான அருமையான வீரர்கள் 8 பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்ததாக நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டோம். கர்த்தாவே, தங்கப்பதக்கம் பெற்ற சகோதரருக்காக மற்றும் வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம் பெற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய நல்ல முயற்சிகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்கள் தியாகத்தோடு இப்படிப்பட்ட போட்டிகளிலே பங்கு பெற்று உயிரையும் துச்சமாக மதித்து சிறப்பான பெருமையை தேடி தந்திருக்கிறார்கள். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஓடத்தக்கதாக, இவர்களெல்லாம் ஒருவேளை அழிவுக்குரிய அல்லது வாடிப்போகின்ற ஒரு கிரீடத்தை பெற்றாலும் நாங்கள் வாடாத கிரீடத்தை, அழியாத ஒரு கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுக்காக நீர் கிரீடத்தை வைத்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிரீடத்தை பெறுவதற்கு நாங்கள் தகுதியாய் வாழத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அதுபோல் வரும் நாட்களிலே இன்னும் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஒலிம்பிக் போட்டியிலே எங்களுடைய தமிழகத்திலிருந்தும் இந்திய நாட்டிலிருந்தும் ஏராளமான வீரர்கள் சென்று சிறப்பாக இன்னும் பல பரிசுகளை பெற்று திரும்ப நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக இப்பொழுதே எடுத்துக்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளையும் பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். பெற்ற குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது நம்முடைய ஒரு குழந்தைகளுடைய ஆரோக்கியம். இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க, நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. சில குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே நோயாளியாகவே இருக்கிறாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல இந்த நடக்கு. சில குறை பிரசவம், அதுவும் நோயாளியாக்கிறது. அதனால அது வந்து ஒரு பெரிய ஒரு அந்த குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அப்போ செய்தியில் ஒரு செய்தி வந்திருக்குன்னா, சிங்கப்பூரில் 212 கிராம் எடையுடன் பிறந்த உலகின் மிகச்சிறிய குழந்தை 13 மாத சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியது அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அந்த சிங்கப்பூர் 212 கிராம் தான். கிராம்னா கிலோ விட வருது, அரை கிலோவுக்கு 1/4 கிலோவோட கம்மி. 1/4 கிலோவோட கம்மி. அப்போ உலகிலே மிகச்சிறிய குழந்தை. இதுக்கு முன்னால ஒரு பிள்ளை இருந்திருக்கு, அந்த பிள்ளை வந்து 245 கிராம். அது 2018 அமெரிக்காவில் 245 கிராம் 2018ஆம் ஆண்டு பிறந்திருக்கு. இப்போ இந்த குழந்தை வந்து 212 கிராம். இதுதான் உலகின் மிகச்சிறிய குழந்தையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு தேவையான சிகிச்சை கொடுத்துருக்குறாங்க. ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அந்த சிங்கப்பூர்ல உள்ள தன்னார்வ, எப்படிதான் இருந்தாலும் இந்த குழந்தைய கொன்றதுக்கு மனசு வராதுல்ல, இல்ல தன்னார்வ அமைப்புகள்லாம் சேர்ந்து உதவி பண்ணி 1 கோடி ரூபாய் செலவழித்து இப்போ அந்த குழந்தையினுடைய எடை 6.3 கிலோவாக இருக்கிறான். 13 மாதங்களுக்கு பிறகு கடந்த ஜூலை 9ஆம் தேதி குழந்தையுடன் பெற்றோர்கள் வீடு திரும்பி இருக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு சுவாச பிரச்சனை இருக்கிறதுனால வெண்டிலேட்டர் உதவியுடன் குழந்தையை பெற்றோர்கள் பராமரித்து வருகிறார்கள்.
அந்த பிள்ளை வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிள்ளையாக வளரணும். ஆமாம். ஏன்னா ஆமாம். நாளைக்கு ஒரு உலகமே திரும்பி பார்க்கும், அந்த குழந்தை வந்து இப்படி சின்ன பிள்ளையா இருந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பிள்ளை வளரணும். ஆனால் இப்படி நிறைய ஆரோக்கிய குறைபாடுள்ள குழந்தைகள் நிறையா பிறக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக இன்னைக்கு கர்த்தருடைய சம்பத்தில் ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஆரோக்கியத்துடன் இருக்கணும், நல்ல சுகபலத்தோடு இருக்கணும். அதற்காக நம்ம சிறந்த கர்த்தருடைய சம்பத்தில் நாம் ஜெபிக்கணும். அந்த குழந்தைகளை பிறந்து பெற்றெடுப்பது ஒரு பெரிய காரியம். குழந்தை பிறப்பு அல்ல பிரசவம் என்பதே ஒரு பெரிய சாதனை. ஆமாம். அதுலேயும் அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான், அந்த சரியான வளர்ச்சியோடு இருந்தால் தான் நமக்கும் பெற்றோருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா ஏன் தான் இதை பெற்றோமோ என்று அதுவே அவர்களுக்கு ஒரு நோயாக மாறிவிடும். அதனால் இந்த இந்தியாவில் கூட நீங்கள் அடிக்கடி நம்ம செய்தியில் கூட என்னைக்கு சொன்னோம், இந்த என்னது தசை பலவீனமா ஒரு அந்த பிள்ளைகளை பெட்லேயே ஆகிருதுல, அப்படி ஒரு அபூர்வ வியாதி அது. அந்த வியாதினால பாதிக்கப்பட்டு இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி வாசித்தோம். ஒரு எல்லாரும் சேர்ந்து 16 கோடி ரூபாய் தடுப்பூசி போடுறதுக்காக ஒரு பெற்றோர்கள் முயற்சி பண்ணி கொடுத்தான்னு சொல்லுவோம். இப்போ சமீபத்தில் இன்னும் ஒரு நம்முடைய தமிழ்நாட்டில் தான் ஏதோ ஒரு பெண் குழந்தைக்கு 16 கோடி ரூபாய் செலவழித்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க பெங்களூர் மருத்துவமனையில். அப்போ எப்படி இந்த சிறு குழந்தைகளுக்கே இந்த அளவுக்கு அவங்க பிறக்கும் போதே பலவீனமாக ஆரோக்கியம் குறைந்த நிலையில் நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆரம்பத்தில் ஏராளமான செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் எல்லா குழந்தைகளும் பிரசவ காலத்தில் இருக்கக்கூடிய அநேக பெண்களுக்காக ஜெபம் பண்ணோம். நல்ல ஆரோக்கியமுள்ள குழந்தைகளை பெற்றெடுத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குவதற்கு ஆண்டவர் எல்லா வல்ல கிருபைகளை அவர் பொழியணும். ரெண்டாவது, அரசாங்கம் சொல்கிறபடி அந்த உரிய வயது வரும்போது அந்த திருமணத்தை நம்ம ஒழுங்கு செய்யணும். சிலர் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த நெருக்கமான உறவுகளுக்குள்ள குடும்பத்தில் சம்பந்தங்களை ஏற்படுத்துகிறாங்க, திருமண உறவு ஏற்படுத்துகிறாங்க. அது ஒரு உடலளவில் பாதிக்கக்கூடிய அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியலில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். சொல்கிறாங்க நெருங்கிய உறவுகளில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு. சரியான வயது ஆண்களுக்கு எத்தனை 25 வயதா அல்லது பெண்களுக்கு 21 வயதா அது நிரம்பி இருக்கணும். சரியான அனுபவம் பெற்ற பிள்ளைகளை, உடலில் போதிய பலம் இல்லாமல் அந்த பிள்ளைகள் எப்படி அந்த கருவில் குழந்தைகளை பாதுகாக்க முடியும்? ரெண்டாவது பார்த்திங்கன்னா நெருக்கடிகள். அந்த குழந்தை என்றைக்கு கருவில் உற்பத்தி ஆயிடுச்சதோ ஒரு மன ரம்மியமான ஒரு சூழ்நிலை இருக்கணும். இருந்தால் தான் அந்த குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கும். பெற்றோர் மன மகிழ்ச்சியாக இருந்தால் தான் ஆமாம் வயிற்றில் உள்ள குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம எதை நினைத்து கவலைப்பட்டு கலங்காதபடி தனக்குள்ள ஒரு குழந்தை உருவாகுது என்று தான் சாப்பிட முடியாட்டாலும் குழந்தைக்காக சாப்பிடணும். அந்த கற்ப காலத்தில் சிலருக்கு சாப்பிட முடியாது, சில உணவுப் பொருளை கண்டாலே வெறுப்பாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த குழந்தைகளுக்காக சாப்பிட்டாதான். அதே போல் அவ்வப்போது மருத்துவ ஆலோசனைகளை, இப்போ பார்த்திங்கன்னா கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தையினுடைய எடை கண்காணிக்கப்படுகிறது. இப்போ இந்த குழந்தை வளர்ச்சி இருக்குது, இந்த குழந்தை அசைவு இருக்குது, இந்த குழந்தை இத்தனை கிலோ எடை இருக்குது என்றெல்லாம் பார்த்து அதற்குரிய சிகிச்சைகளை செய்கிறாங்க. அப்போ அதையும் நம்ம அடிக்கடி மருத்துவ சிகிச்சையும் போய் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளணும். இப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். இல்லைன்னா இது போல் குறை பிரசவத்தில் கூட சிலர் அலைச்சல் தவிர்க்கணும். என்ன பிரசவத்தின் காலங்களில் அலைச்சலை தவிர்த்து சில கடுமையானது உழைக்க வேண்டிய தாய்மார்களை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்து வயலில் வேலை செய்கிற பிள்ளைகளையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க அதுக்கெல்லாம் கவலைப்படலை. அதே போல் குழந்தை பிறந்தாலும் நம்மளை போல் பயந்து வளர்க்கலை. அவங்க சும்மா மரத்தடியில் ஒரு சேலையை தொட்டிலாக்கி கட்டி அதுலேயும் போட்டுட்டு தான் போகிறாங்க. குளிருக்குள்ளேயும் பனிக்குள்ளேயும் கிடக்கு தான் செய்யுது. தூசி எல்லா பிள்ளைகள் எல்லாம் அந்த சூழ்நிலையும் பிள்ளைகள் வளரத்தான் செய்யுது. நலம் ஆண்டவருக்கு பயந்து நம்ம பிள்ளைகளை பொதுவாகவே திருமணம் என்பது பரிசுத்தமானது. அதை நம்ம உணர்ந்து அந்த திருமணத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட துணையோடு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இல்லாதபடி நம்ம ஒற்றுமையாக இருந்து ஒரு குடும்ப மன ரம்மியமான சூழ்நிலையில் அது கருவை உற்பத்தியாகி அது அதே போல் மறுபடியும் சந்தோஷமாக. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் அதுவே எரிச்சல் உண்டாக்குறதாக இருக்கும். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசையாக இருக்கும்,
கணவருக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதனால அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி அதுவும் ஒரு மன ரம்மியம் இல்லாத ஒரு குழந்தை கொடுப்பு ஆண்டவர்ல பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த வசனத்தை உணர்ந்தாலே போதும். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். இல்ல அந்த வசனத்தை தெரிஞ்ச பிறகுமே கிறிஸ்தவர்களுக்கே அந்த இதை பற்றிய புரிதல் இல்லை இன்னைக்கு. இல்லை, அப்படி ஒரு எண்ணம் இருக்கணும். ரெண்டாவது, அந்த பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்கென்று வளர்க்கணும். கர்த்தர் தருகிறார். அவர் சொல்கிறார்ல, இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு. அப்படி கர்ப்ப காலம், பிரசவ காலம் என்பது நம்ம ஒரு பாதுகாப்பாக அந்த பிள்ளைய வருங்கால சந்ததி இல்லை, அது நொண்டியோ முடமோ குருடோ இருக்கும்போது நமக்கு இவ்வளோ வாழ்நாள் பூரா நமக்கு கவலையாக தான் இருக்கும். அதனால் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைக்கு தாய் தான் பொறுப்பு என்றல்ல, அந்த தகப்பனும் அவர்களை சார்ந்த உறவினர்களும் பொறுப்பாக இருக்க. சில வீடுகளில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளெல்லாம் நம்ம வீடுகளில் பார்க்குறோம். எல்லாம் இல்லாதபடி ஒரு ஆரோக்கியமான அமைதியான சூழ்நிலையில் அந்த குழந்தை 10 மாதம் ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா பூனைக்கெல்லாம் 3 மாதத்தில் அது இனப்பெருக்க காலம். அப்படிலாம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா 10 மாதமும் முழுமையாக அடையணும். அதுக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஆகாரங்களை நம்ம சாப்பிடணும். நான் சொன்னபடி நமக்காக இல்லாட்டாலும் அந்த குழந்தைக்காகவாது சாப்பிட்டா இப்படிப்பட்ட ஒரு வீண் செலவுகள் தானே இது. என்ன எவ்வளோ கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக செலவழித்து அந்த பிள்ளைய எடுத்தும் இன்றைக்கும் அது மூச்சு விட திணறுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ஆண்டவர் சுயாதீனமாக நமக்கு பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். அதுக்காகத்தான் 128ஆம் சங்கீதத்தை கல்யாண ஆராதனைகளில், நம்ம திருமண ஆராதனைகளில் பாடலாக பாடுறோம். பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அதனால் அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்கணும். தாய்மார்களுக்காக, குறிப்பாக அந்த கர்ப்பிணிகளுக்காக நாம் ஜெபிப்போம். பிறக்கப் போகிற பிள்ளைகள் ஆரோக்கியமாக பிறக்க, அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வளர, அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்க நாம் ஜெபிப்போம். அன்பினல் ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் விசேஷமாக நாங்கள் கர்ப்பிணி பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அவர்கள் தங்களுடைய தங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த அருமையான சுதந்திரத்தை ஆண்டவரே அவர்கள் பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இதை இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி நீர் எங்களுக்கு செய்தி மூலம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக்கிறீர் சுவாமி. உலகத்திலேயே மிகச்சிறிய ஒரு குழந்தை, 212 கிராம் எடையுள்ள ஒரு குழந்தை சிங்கப்பூரிலே பிறந்ததாக நாங்கள் செய்தியில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அதனால் இந்த நாளிலும் ஆண்டவரே குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும், குழந்தைகள் சுகத்துடன் பிறக்க வேண்டும், குழந்தைகள் நல்ல உடல் பலத்தோடு பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற அநேக பெண்களுக்காக நாங்கள் இந்த நாளில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகள், மருத்துவமனையில் எடுக்கின்ற சிகிச்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆரோக்கியமுள்ள குழந்தைகளை ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் உடல் குறைபாடோடு கூட இருக்கிற அநேக குழந்தைகள் உண்டு சுவாமி. மருத்துவமனைகளிலே இந்த நாளிலும் சிகிச்சை பெறுகிற அநேக சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குழந்தைகளை நீர் நேசிக்கிற ஆண்டவர். ஆண்டவர், இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சிறு குழந்தைகளை நேசிக்கிற எங்கள் நல்ல தெய்வம். ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்கு தேவை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குடும்பங்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகளை உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்ற உடைய வேத வார்த்தையின்படி உமக்கு பயந்து நாங்கள் நடந்து ஆண்டவரே நீர் தருகிற ஆசீர்வாதங்களை மகிழ்ச்சியாய் பெற்று அனுபவிக்க ஆண்டவரே நீர் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமுடைய பிள்ளைகளின் வாஞ்சைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், குறிப்பாக இந்த நாட்களில் ஆண்டவர் பெண்களுக்காக, அதுவும் விசேஷமாக கர்ப்பிணி பெண்களுக்காக வாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் அவர்களுக்கு தேவையான நல்ல ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் அனுகூலமான எல்லா காலங்களையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு மிக ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கரெக்ட். பிள்ளைகளை வளர்ப்பது குடும்பத்தினுடைய, நம்முடைய பெற்றோருடைய கடமை. ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பது நமக்கு தேவ நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார் பெற்றோர்களுக்கு.
அந்த ஞானத்தின்படி நாம் பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளுடைய உயர்வை கண்டு மகிழ்ச்சி அடையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது நம்முடைய இந்திய தேசத்தில். அதுவும் இந்தியாவில் வந்து சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், இந்தோ திபெத் போலீஸ் படை, என்எஸ்ஜி, எஸ்எஸ்பி, இது அவ்வளோ மத்திய காவல் படைகள், மொத்தம் 5 மத்திய காவல் படைகள். சரி. இந்த 5 மத்திய காவல் படைகளில் இந்தோ திபெத் போலீஸ் படையை தவிர மற்ற படைகளில் பெண்கள் ஏற்கனவே நியமனம் செய்திருக்கிறார்கள். சரி. ஆனால் இந்த இந்தோ திபெத் படையில் மட்டும்தான் இதுவரை பெண்கள் நியமனம் செய்யப்படலை. சரி. இப்போ புதுசாக 2 பெண்களை நியமனம் செய்திருக்கிறாங்க அதிகாரிகளாக. உதவி கமாண்டன்ட் அந்த கேடரில் ஒரு ஆஃபீஸராக 2 பெண்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பெண்ணுடைய பேர் பிரகிருதி, இன்னொன்று தீக்ஷா. இந்த தீக்ஷா வந்து இந்தோ திபெத்து அதனுடைய படையில் ஒரு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய தந்தை அதே படையில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிகிறார். இவர் அதிகாரி, அவர் இன்ஸ்பெக்டர். அதனால இவங்க பயிற்சி முடிந்து அதிகாரியாக பொறுப்பேற்ற பிறகு தன்னுடைய மகள் அதிகாரியாக வந்து நிற்கிற பொழுது இவர் இன்ஸ்பெக்டருங்க கேடரில், அதாவது அந்த ஃபீல்டில் இந்தோ திபெத் படையில் இந்த தந்தை தன்னுடைய மகளுக்கு கீழ்ப்பணிபுரிய சூழ்நிலை. அப்போ அந்த அந்தஸ்த கேடருக்கு அவர் வந்து மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து சல்யூட் அடிக்கிறார். அது வந்து ஒரு பிரபலமாக இன்னைக்கு இந்திய அளவில் வைரலாக பரவி இணையதளத்தில் வைரலாக பரவி இருக்கிறது. இதுபோல் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது, ஆந்திராவில் ஒரு சம்பவம் இது போல் நடந்திருக்கிறது. இதுக்கு முன்னால் நம்ம அந்த செய்தி சொல்லியிருக்கிறோம். இது 2வது ஒரு செய்தி. இந்த செய்திகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெருகி அந்த மேன்மையில் நிற்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அப்போ இப்படியும் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்து இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் இந்த செய்தி வந்து ஒரு வாசிக்கும் போது ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. தன்னுடைய தந்தைக்கு அவருடைய எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். தன்னுடைய மகளுக்கு ஒரு ஆஃபீஸர் கேடரில் சல்யூட் அடிக்கும் போது இன்ஸ்பெக்டருக்கு எத்தனை அதிகாரிகளுக்கு சல்யூட் அடிச்சிருப்பாங்க, பல அதிகாரிகளுக்கு சல்யூட் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தன்னுடைய மகளுக்கு சல்யூட் அடிக்கும் போது அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம், பூரிப்பு, மனம், நிம்மதி இருக்கும். அதனால் இப்படி நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களில் வளர்ந்து நம்முடைய குடும்பங்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காக இந்த நாட்களில் நாம் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகளும் அதை உணர்ந்து படித்து உயர்வு அடைய வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, என்ன ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு பெருமை என்ன, நம்முடைய பிள்ளைகள் பேரும் புகழும் வரணும். வேதத்துலையும் பார்த்தீங்கன்னா நீதிமானுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அப்போ நம்ம உத்தமமாய் நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னால் உயர்வுகளை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த தகப்பனார் நினச்சி பார்த்துருப்பாரா, நம்முடைய பிள்ளை நம்மை விட ஒரு பெரிய அதிகாரியாக வரும் என்று எண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம். அதிகாரியாக வந்து இப்போ நம்ம ஒரு தகப்பனா ஒரு இடத்துல ஒர்க் பண்றாரு. ஆமா. இந்த பிள்ளை ஒரு அதிகாரி இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ண விட தெரியாது. ஒரே சேம் இதில் வரும்போது அதான் இப்படி ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் ஒரு வகையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேலைகள் பார்ப்பதுக்கு. சரி, நம்ம எத்தனையோ பேருக்கு நம்மளோட ஜூனியர்ஸுக்கெல்லாம் ஆமா என்ன சல்யூட் அடிக்கத்தானே செய்யறோம். அதனால நம்முடைய பிள்ளைக்கு எங்கும்போது எங்கள் குமார இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல என்னுடைய குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களாக, இன்னைக்கு அரண்மனை மூளைக்கல்லாக அன்பு சகோதரி இருக்கிறார். அவளை பெற்று வளர்த்த அந்த தந்தை எவ்வளவு பூரிப்படைகிறார். அதே போல் நம்முடைய பிள்ளைகளை நம்ம எல்லா நிலையிலும் உயர்வுடைய நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று சொன்னது போல ராஜா, இந்த நாளிலே அருமையான காவல்துறையிலே தன்னுடைய மகளை காவல்துறைக்கென்று பயிற்சி எடுக்க செய்து, அதுவும் சிறப்பான ஒரு அதிகாரி நிலைக்கு உயர்த்தி, தன்னுடைய நிலையை விட அந்த மகள் உயர்ந்திருக்கிறதை பார்த்து அதிகாரிக்கு செய்ய வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து தன்னுடைய மகளென்று சந்தோஷப்பட்ட அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதே போல் எங்களுடைய குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்களை விட சிறப்பான நிலையிலே வரும்போது, அதுவும் அவர்களுக்கு கீழாக நாங்கள் பணியாற்றுகிறோம் என்பதை எண்ணி பார்த்து
பெருமையடையத்தக்கதான கிருபை நீர் தாரும். பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணியிலே சேருவதற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசு பணி என்பது இந்த நாட்களிலே கிடைக்கக்கூடாத ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கென்று பெறுவதற்காக தங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற நாட்களில் அந்த வேலை வாய்ப்புகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் அச்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் மீண்டும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சுதந்திர தின நாளிலும் உங்களோடு கூட அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு தேவ நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் நாம் ஒருவரை சந்திக்கும் வரை கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மகிமை